பக்த கோடிகளுக்கு வணக்கம். இன்று அன்னையின் கருணையினால் அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியின் பாடல்கள் 64, 65 மற்றும் 66 ஆகியவற்றை காணவிருக்கின்றோம். முந்தைய பாடல்களை காண விரும்பும் பக்தர்கள் மேலே கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்து பார்த்துவிட்டு வரவும். இன்றைய முதல் பாடல் 64, பக்தி பெருக. பக்தி என்பது வெறும் சடங்கோ பூஜைகளோ மட்டும் அல்ல, இறைவனிடம் அல்லது நாம் செய்யும் காரியத்தில் உண்மையான எதிர்பார்ப்பற்ற அன்பு மற்றும் ஈடுபாடு ஆகும். அந்த அன்பு நாம் மற்றவர்களை பற்றி வீணாக பழித்து பேசி அல்லது வேறு ஏதாவது செய்து நாளுக்கு நாள் குறைந்து விடாமல் பெருக்கெடுத்து ஓடும் நதி போல நம் மனதுக்குள் அதிகமாகிக் கொண்டே இருக்க வேண்டும். எதற்காக? நாம் மன அமைதியோடும் நன்னெறியோடும் இறை அன்பில் திளைத்திருப்பதற்காக. பக்தி என்றும் குறையக்கூடாது. ஆகவே நாம் செய்கிற காரியத்திலும் தெய்வ வழிபாட்டிலும் போலித்தனமோ அல்லது வீண் பேச்சோ இல்லாமல் உண்மையான அன்பும் பக்தியும் பெருக்கெடுத்து அன்னையின் அருள் பெற்று வாழ நாம் இந்த பாடலை தினசரி பாராயணம் செய்யலாம். பாடலை காண்போமா? வீணே பலிகவர் தெய்வங்கள் பார் சென்று மிக்க அன்பு பூணேன், உனக்கு அன்பு பூண்டு கொண்டேன், நின் புகழ்ச்சியன்றி பேணேன், ஒருபொழுதும் திருமேனி பிரகாசமின்றி காணேன், இருநிலமும் திசை நான்கும் ககனமுமே. வீணே பலிகவர் தெய்வங்கள் பார் சென்று மிக்க அன்பு பூணேன், உனக்கு அன்பு பூண்டு கொண்டேன், நின் புகழ்ச்சியன்றி பேணேன், ஒருபொழுதும் திருமேனி பிரகாசமின்றி காணேன், இருநிலமும் திசை நான்கும் ககனமுமே. வீணே பலிகவர் தெய்வங்கள் பார் சென்று மிக்க அன்பு பூணேன், உனக்கு அன்பு பூண்டு கொண்டேன், நின் புகழ்ச்சியன்றி பேணேன், ஒருபொழுதும் திருமேனி பிரகாசமின்றி காணேன், இருநிலமும் திசை நான்கும் ககனமுமே. ஆண் மக்கட்பேறு அடைய. அடுத்த பாடல் 65, ஆண் மகப்பேறு அல்லது ஆண் மக்கட்பேறு அடைய என பலனை பொருள் கொள்ளலாம். இதை குழந்தை பேறு, நல்ல குழந்தை பேறு அடைய என்றும் பொருள் கொள்ளலாம். வாழ்க்கையில் ஒரு குடும்பத்திற்கு மிக பெரிய பாக்கியம் மற்றும் மகிழ்ச்சி என்னவென்றால் அது நல்ல குணமும் அறிவும் நல்ல நெறியும் கொண்ட குழந்தைகள் பிறப்பதுதான். சிவபெருமானுக்கே முருகப்பெருமான் போன்ற பேரறிவு மிக்க வல்லமை மிக்க ஒரு மகன் கிடைக்க அன்னை அபிராமியின் அருள் காரணமாக இருந்தது. எனவே நற்குழந்தை பாக்கியம் வேண்டி காத்து கொண்டு இருப்பவர்களுக்கும் தங்கள் குழந்தைகள் அறிவிலும் ஆற்றலிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கும் அன்னை அபிராமியின் அருள் பேரொளியாக விளங்கும். ஆகவே நல்ல மக்கட்பேறு பெற இந்த பாடலை தொடர்ந்து பாராயணம் செய்யலாம். பாடலை காண்போமா? ககனமும் வானமும் புவனமும் காணவிற் காமன் அங்கம், தகனம் முன் செய்த தவப்பெருமார்க்கு தடக்கையும், செம்முகனும் முன்னான்கு இருமூன்றெனத் தோன்றிய மூதறிவின் மகனும் உண்டாயது அன்றோ வல்லினி செய்த வல்லபமே. ககனமும் வானமும் புவனமும் காணவிற் காமன் அங்கம், தகனம் முன் செய்த தவப்பெருமார்க்கு தடக்கையும், செம்முகனும் முன்னான்கு இருமூன்றெனத் தோன்றிய மூதறிவின் மகனும் உண்டாயது அன்றோ வல்லினி செய்த வல்லபமே. ககனமும் வானமும் புவனமும் காணவிற் காமன் அங்கம், தகனம் முன் செய்த தவப்பெருமார்க்கு தடக்கையும், செம்முகனும் முன்னான்கு இருமூன்றெனத் தோன்றிய மூதறிவின் மகனும் உண்டாயது அன்றோ வல்லினி செய்த வல்லபமே. அடுத்த பாடல் 66, கவிஞராக. ஒரு நல்ல கவிஞராக. சரி, கவிஞராவது என்றால் வெறும் வார்த்தைகளை அடுக்கி எழுதுவதோ பேசுவதோ மட்டும் அல்ல, நம் மனதில் இருக்கும் அன்பையும் உணர்வுகளையும் மற்றவர்கள் மனதில் பதியும்படி மிக அழகாக கலைநயத்தோடு வெளிப்படுத்தும் ஆற்றலாகும். நமக்கு பெரிய திறமையோ சொல்வன்மையோ இல்லை என்றாலும் அன்னையின் மீது உண்மையான அன்போடு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அழகிய கவிதையாகவும் போற்றத்தக்க கவிதை ஆற்றலாகவும் மாறும்.
அதற்காக நாம் இறைவியை நினைத்து இந்த பாடலை தொடர்ந்து பிரார்த்திக்கலாம். பாடலை காண்போமா? வல்லபம் ஒன்றறியேன் சிறியேன் நின் மலரடிச்செம் பல்லவம் அல்லது பற்று ஒன்றிலேன் பசும் பொற்பொறுப்பு வில்லவர் தம்முடன் வீற்றிருப்பாய் வினையேன் தொடுத்த சொல்லவமாயினும் நின் திருநாமங்கள் தோத்திரமே. வல்லபம் ஒன்றறியேன் சிறியேன் நின் மலரடிச்செம் பல்லவம் அல்லது பற்று ஒன்றிலேன் பசும் பொற்பொறுப்பு வில்லவர் தம்முடன் வீற்றிருப்பாய் வினையேன் தொடுத்த சொல்லவமாயினும் நின் திருநாமங்கள் தோத்திரமே. வல்லபம் ஒன்றறியேன் சிறியேன் நின் மலரடிச்செம் பல்லவம் அல்லது பற்று ஒன்றிலேன் பசும் பொற்பொறுப்பு வில்லவர் தம்முடன் வீற்றிருப்பாய் வினையேன் தொடுத்த சொல்லவமாயினும் நின் திருநாமங்கள் தோத்திரமே. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. அடியவர்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் இந்த பதிவை லைக் செய்து மற்ற பக்த கோடிகளும் பலனடைய ஷேர் செய்யவும். இது போன்ற தொடர் ஆன்மீக பாடல்கள், தெய்வ பாடல்கள், தினசரி வழிபாடுகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும். அடியவர்களுக்கு அபிராமி அந்தாதி பாடல்களின் விளக்கம் தேவைப்பட்டால் கமெண்ட் செய்யவும். நம் வருங்கால பதிவுகளில் போடலாம். நன்றி. நாளை சந்திப்போம் அடுத்த பாடலுடன்.